வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மைக்ரோ ஜாப் ஃபேர் 2025 பத்தி தான். தமிழ்நாட்டில இருந்து ஜாப் ஃபேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் ஒரு இடத்துல தான் நடக்கும். இந்த டைம் ஒரு டேட்டும் ஒவ்வொரு பிளேஸ்லயும் நடக்க போகுது. ஸோ நீங்க 8 பாஸ் பண்ணியிருந்தா கூட போதும், நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 150க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு டீடைல் வந்திருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ் ஜொமேட்டோ, வீனஸ் எலக்ட்ரானிக், பிபிசி மைக்ரோ ஃபைனான்ஸ், அப்போலோ ஹோம் கேர், டீம் ரெட், பிபிசி இந்த மாதிரி கம்பெனிஸ் வரனால நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா dbi.jobfair2025@gmail.com மெயில் பண்ணி உங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் ஹெல்ப்லைன்ல இருந்து பண்ணணும்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு ஹெல்ப்லைன் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலா தரேன். நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் உரிய ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்டுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எது எடுத்துட்டு போகணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றத நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த டைம் 12 பிளேஸ்ல இந்த ஜாப் ஃபேர் நடக்க போகுது. ஆல்ரெடி நான் RRB-க்குரிய குரூப் டி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாக்குரிய ஜாப் எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதை பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க போய் அதை பாருங்க. இன்னும் லாஸ்ட் டேட் அதுக்கு டைம் இருக்கு. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அரியலூர் மெகா ஜாப் ஃபேர் என்னைக்கு நடக்க போகுதுன்னா 15 பிப்ரவரி நடக்க போகுது. எங்க நடக்க போகுதுன்னா மீனாட்சி ராமசாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நடக்க போகுது. இது எத்தனை மணிக்குன்னா 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நடக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்க்க போறது கூடலூர்ல எங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் நடக்க போகுது. இது 14ஆம் தேதி பிப்ரவரி மாசம் காலைல 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போறது தர்மபுரியில டான் காலேஜ்ல நடக்க போகுது. ஸோ 15th பிப்ரவரியில நடக்குது. காலைல 8 மணில இருந்து 3 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்து எங்க பார்க்க போறோம்னா திண்டுக்கல்ல த கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜ் ஒட்டஞ்சத்திரத்துல தான் நடக்குது. இது பிப்ரவரி 22ஆம் தேதி காலைல 8 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. அடுத்து கள்ளக்குறிச்சியில சென்ட் ஜோசப் அகாடமிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கதான் நடக்குது. பிப்ரவரி 23ஆம் தேதி நடக்குது. 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தா கன்னியாகுமரியில டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் நடக்குது. ஸோ அது டேட் பார்த்தோம்னா பிப்ரவரி 2ஆம் தேதி 10 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து திருவாரூர்ல நியூ பாரதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நடக்குது. இது என்னைக்குன்னு பார்த்தா பிப்ரவரி 22ஆம் தேதி காலைல 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ அடுத்து திருவாரூர்ல டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நடக்குது. பிப்ரவரி 21ஆம் தேதி காலைல 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அடுத்து தூத்துக்குடியிலையும் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நடக்குது. பிப்ரவரி 14ஆம் தேதி காலைல 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் போட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்க்க போறது தென்காசி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் நடக்க போகுது. இது எங்கன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தென்காசியில தான். இது டேட் என்னன்னு பார்த்தோம்னா 21 பிப்ரவரி காலை 8:30 மணில இருந்து 2 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்து சிவகங்கையில பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கு பக்கத்துல இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது என்னைக்கு நடக்குதுன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி காலை 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து விழுப்புரம்ல பார்த்தா டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நடக்குது என்னைக்குன்னு பார்த்தா 16th பிப்ரவரி நடக்குது. காலை 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நடக்குது. அதுக்கடுத்து நான் ஒரு QR கோடு கொடுத்துருக்கேன். இந்த கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்ல எந்த ஜாப் ஃபேர் நடக்குதுன்ற டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்றதுக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் பேஜுக்கு போகும். ஸோ லாகின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இமெயிலும் பாஸ்வேர்டும் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சைன்இன் பண்ணாதான் லாகின் பண்ண முடியும். சைன்இன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட பேரு, அப்பா பேரு, இமெயில், மொபைல் நம்பரு, ஆதார் நம்பரு, ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல கொடுங்க. இப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க ஜாப் ஃபேருக்கு இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீடைல்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், உங்களோட பயோடேட்டா, உங்களோட எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் கொண்டு போய்க்கோங்க. 13ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க ஆன்லைன்ல.
ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த ஹெல்ப்லைன் நம்பரில் கேளுங்க. அப்படி இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.